வணக்கம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எதுக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டையும் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் எப்படி அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அதை ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் அனலைசிஸ் பண்ணலாம். நம்ம எதுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கேன் அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எந்த ஒரு டிப்ஸுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இங்கே பை பண்ணுங்கள், இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் அப்படின்ட்டு. நம்ம வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு லேர்னிங் கிடச்சிது, அதை ஏதாவது யூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் எனக்குமே பார்த்துட்டு அது ஒரு வீடியோவோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோடய ஸ்கில் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் நிஃப்டி என்ன பார்த்துருந்தோன்னா, பையிங் சைடு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துருந்துச்சு இந்த கேண்டில். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆகாமையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது எப்படி நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த லெவல் ஃபிபோவில் எந்தெந்த லெவல் இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆகலை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, மந்த்லியில் நான் ஆல்ரெடி ஃபிபோ ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே ட்ரா பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி. ஏன்னா மந்த்லியில் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு 61.8 வந்தால் திரும்பும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்தோன்னே நான் என்ன நம்பிட்டேன்னா, இது 38 வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டில் இருந்துட்டேன். பட் இதையே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. 25,200 வரைக்கும் மார்க்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் நம்பினேன். பட் மார்க்கெட் 24,800 கீழே திரும்பிட்டான். இதை எப்படி நம்ம ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, இதுக்கு தான் வீக்லி பிவோட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வீக்லி பிவோட் ட்ரேடிங் வியூலேயே ஃப்ரீயாக கிடைக்கும். ட்ரேடிங் வியூவில் 2 இண்டிகேட்டர் தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நான் MT4 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அந்த இண்டிகேட்டரை நான் MT4 அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த கேண்டில். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் வீக்லி CPR. அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் ஆகிட்டான். ஒரு 4 ஹவர் கேண்டில். ஓகே, மார்க்கெட்டில் சம்திங் ராங், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகணும் அப்படின்னா மறுபடியும் எகைன் இந்த லெவலுக்கு மேலே வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு க்ளூ கொடுத்துருந்துச்சு. அது என்ன க்ளூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆனோடனே, டெய்லி க்ளோஸ் 4 ஹவர் க்ளோஸ் இந்த இடத்துல ஆனோடனே மார்க்கெட்டில் ஸ்லைட்லி வீக்னஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது. அடுத்த நாள் நம்ம செல் என்ட்ரி போகிறதுக்கு ஒரு சூப்பரான க்ளூ கொடுத்துருந்துச்சு. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு டோஜி, அதனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். ஸ்ட்ராங்காக நமக்கு ஒரு புல்ஸோட பவர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளை நம்ப வச்சுட்டு பட் வீக்லி CPRல கீழே க்ளோஸ் ஆகிருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே வெயிட் பண்ணலாம், இன்னும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் கொடுத்தா பார்க்கலாம், இல்லைனா வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த கேண்டிலே பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்டான். இங்கே ஸ்விங் லோவும் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நமக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட். இதுக்கு மேலே எஸ்எல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம செல் சைடு ட்ரை பண்ணோம். ஹோல்டிங் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன். எக்ஸிட் ஆனது எங்கன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்ஸிட் ஆயாச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மேலே எக்ஸிட் கொடுத்துருந்தான். ஸோ அதனால் ஓகே, மார்க்கெட் மேலே வேணாலும் போயிடுவான். ஸோ மறுபடியும் ஏதாவது க்ளூ கொடுத்தானா பார்க்கலாம், இல்லைனா வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் சின்ன கேண்டில், அடுத்து ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லோவை க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகே, மார்க்கெட்டில் எகெயின் ஏதோ செல்லர்ஸோட ஹேண்டு அப்பர் ஹேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த இடம் வரும்போது ஒரு செல் என்ட்ரி போட்டாச்சு. மார்க்கெட் அங்கேருந்து 110 பாயிண்ட் மேலே போயிட்டா. நம்மளுடைய எஸ்எல் இதுக்கு மேலே தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல எஸ்எல் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கிருந்து தான் செல்லிங் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த செல்லிங் வந்ததோட ஹைக்கு மேலே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். நீங்கள் என்ட்ரி இந்த இடத்துல கூட எடுத்துருக்கலாம். வெயிட் பண்ணி இந்த இடத்துலலாம் எடுத்திருந்தீங்க, இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜாக் பட்டான என்ட்ரியாக கிடச்சிருக்கும். பட் நம்ம இங்கேயே எடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே தான் நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மார்க்கெட் அந்த அன்றைக்கி நல்லா கீழே வந்தது. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கே தான் வந்திருந்தது. க்ளோசிங்லேயே அதே மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுனா இந்த இடத்துல எக்ஸிட் ஆயாச்சு. ஏன் இதெல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும்,
அதே மாதிரி அடுத்த டைம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறோம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறதே போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம சார்ட்டை வந்து அனலைசிஸ் இவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறோம். தென் மறுபடியும் அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ பிரேக் பண்ணவே இல்லை. இந்த லோவில் பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அதை நம்ம எடுக்கல. ஏன்னா வீக்லி சிபிஐக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பையிங் எடுத்திருந்தா இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வச்சுருக்கலாம். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருந்தது. இந்த லோவுக்கு கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டானா அதுக்கு மேலே பாருங்கள் க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறான்னா நம்ம சப்போஸ் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா இங்கே புக் பண்ணிக்கணும். நான் பையிங் எடுக்கல, எடுத்திருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் செல்லிங்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் செல்லிங்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே எப்படி மந்த்லியில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வந்திருக்கோ அதே மாதிரி வீக்லியில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்குக்கு முன்னத்த வீக் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும், இதுக்கு ஃபிபோ போடணும். இதுக்கு ஃபிபோ போட்டிங்கன்னா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது, 61 எங்கே இருக்குது, நமக்கு 24,000 இருக்குது. 24,000 ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது 24,300 அடுத்த வாரத்தோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடம் போனோன்னே நம்ம செல்லிங் என்ட்ரி கண்ணை மூடிட்டு எடுத்துடலாமான்னா கண்டிப்பாக கூடாது. நமக்கு ஏதாவது க்ளூ கொடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த இடம் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஸ்விங்லோ பிரேக் ஆகணும், இல்லைனா ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு ஓகே அந்த இடத்துல செல்லிங் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு வித் ஸ்டாப் லாஸோட மட்டும்தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம பண்ணக்கூடாது. இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரே நாள் இதெல்லாம் பண்ணிட முடியாது. நீங்கள் 2 கிளாஸுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு 2 ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓகே சூப்பராக தெரிகிற மாதிரி இருக்கும். 3வது ட்ரேட்லேருந்து எகெயின் கன்ஃபியூஸ் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இது எல்லாமே தெரியறதுக்கு வரும். பட் டிப்ஸ் வாங்கி பண்ணலாமான்னா 100% அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நமக்காக நாம் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். யாரும் சொல்லிக் கொடுக்குறது, இப்போ டீச்சர்ஸ் நம்ம ஏபிசிடி கற்றுக்குறோம், ஒரு மேக்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறத வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். பட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா டீச்சர்ஸ் நம்மளை தான் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா நாம் தான் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ஒரு குட் ஹேபிட்டாக இருக்கும். அடுத்தது இந்த இடம்லாம் அடுத்தது வீக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கோல்டில் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறத பார்த்துடலாம். கோல்டில் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டிலும் வேலிடாக இருக்குது. பட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பிரேக் ஆகிருக்கு. ஸ்விங் எப்படி பிரேக் ஆகிருக்குன்னா இந்த இடம் இங்கே வந்துட்டு இந்த இடம் போயிட்டு இந்த லோ பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. இந்த லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ நமக்கு 2730க்கு மேலே டெய்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்த வாரம் எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு லெவலுக்கு போடலாம். இந்த லெவலுக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2637 61 அந்த இடத்துல வருது. அந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 2613 வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா, நேற்றுக்கு ஃப்ரைடே. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நமக்கு 2671 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல 38 இருக்குது. இந்த 2 லெவல் முக்கியம். 2637 2671 ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கடுத்தது இந்த ஸ்விங்குக்கு போடலாமா, நாம் இந்த ஸ்விங்குக்கு போட்டோன்னா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 61 கரெக்டாக அந்த இடத்துல வருது. 2634. ஸோ 2634 டு 2637 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்தது எங்கள் இடத்துல 2694 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2672 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2694 ஒரு ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வீக். 2730க்கு மேலே டெய்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஸ்லைட்லி நான் பாசிட்டிவ் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைனா இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒன்று போய் திரும்பும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் அண்ட் சி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பிட்காயினும் பார்த்துடலாம். பிட்காயினும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் லாஸ்ட் வீக் கேண்டில். ஓகேங்களா? இந்த வீக் இன்னும் க்ளோஸ் ஆகலை, இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது லோயர் சைடு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 98,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கடுத்தது நமக்கு 1,02,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போனால் ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன்.
பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,08,000க்கு மேலே டெய்லி க்ளோஸோ வீக்லி க்ளோஸோ வச்சுன்னா இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். பட் ஓவராலாக பிட்காயின் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம செல் சைடு ட்ரை பண்ணுறத விட கீழே வந்த பின்னாடி எப்பப்பெல்லாம் பையிங் நமக்கு வாய்ப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது எல்லாமே என்னுடைய அனலைசிஸ் மட்டும்தான். இந்த அனலைசிஸ் 100% ஆப்போசிட்டாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் முடிவும் நீங்கள் சொந்தமாக அனலைசிஸ் பண்ணிவிடுங்க. நமக்காக நாம தான் ஒர்க் பண்ணிக்கணும். அதை 100% நம்புங்க. ஈஸியாக நம்ம வின் பண்ண முடியும். இது எல்லாமே நான் அனலைசிஸ் பண்ணுறேன், பட் என்னால் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு மூவ் ஆகிக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறீங்க. நல்ல கம்பெனி வாங்கி போட்டிங்கன்னா கம்பெனி வளர வளர உங்களுடைய அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்கில் நமக்கு 5% மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. அதை ஒவ்வொரு என்ட்ரி எடுக்கும்போதும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.